வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சட்னி. அதுக்கு கொஞ்சம் புதினா கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு தக்காளி. ஒரு கடாயை ஸ்டவ்வில் போட்டிருக்கேன். 1/2 கப் தேங்காய் துருவல், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளி சின்ன துண்டு சேர்த்துருக்கேன், தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 1/2 செகண்ட் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதை அரைச்சிக்கணும். கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு புதினா போட்டிருக்கேன். இதை சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். புதினா வதங்கிடுச்சு. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் வதக்கின புதினாவை போட்டு ஒரு சுற்றி எடுக்கணும். சட்னி ரெடி. தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தேவை. தாளிப்பு ரெடி. சால்ட் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தாளிப்பு போட்டாச்சு. டேஸ்டியான புதினா சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.